வணக்கம் நண்பர்களே. இது ஒரு புதிய சகாப்தம். அறிவியல் வளர்ச்சியில் இந்தியா வேகமா முன்னேறிட்டு இருக்கு. இப்போ உலகமே நம்மளை பார்த்து வியக்குது. நம்ம விஞ்ஞானிகள் ஒரு புதுசா ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதோட பேரு FWD 200P. இந்த விமானம் அதிசயமான தொழில்நுட்பத்தோட உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல உபயோகிக்கப்படும் புதிய எரிபொருள் சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாம இருக்க உதவுது. இதோட வேகம் முந்தைய விமானங்களோட வேகத்தை விட இரட்டிப்பா இருக்கும். இதுல உள்ள பாதுகாப்பு அம்சங்கள் பயணிகளுக்கு மிகுந்த பாதுகாப்பை வழங்கும். இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவின் அறிவியல் வளர்ச்சியில ஒரு மைல்கல்லா இருக்கும். நம்ம விஞ்ஞானிகள் இந்த விமானத்தை உருவாக்க பல வருடங்கள் கடினமாக உழைத்திருக்கிறாங்க. அவர்களோட உழைப்பின் பலனாக இப்போ நம்ம இந்தியா உலக அளவிலான விமான தொழில்நுட்பத்தில் முன்னணி நாடாக மாறியிருக்கு. இந்த புதிய விமானம் நம்ம நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் மேம்படுத்தும். இதோட பயணிகள் வேகமா, பாதுகாப்பா மற்றும் சுகமாக பயணம் செய்ய முடியும். இதனால் நம்ம நாட்டின் விமான பயணங்கள் புதிய உயரங்களை அடையும். இந்த புதிய சகாப்தம் நம்ம நாட்டின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஒரு புதிய திசையை காட்டும். நம்ம விஞ்ஞானிகளின் உழைப்பும் திறமையும் நம்ம நாட்டின் பெருமையை உலகுக்கு காட்டும். இது நம்ம நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்கும். இந்த புதிய விமானம் நம்ம நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான படியாக இருக்கும். இதோட மூலம் நம்ம நாட்டின் அறிவியல் வளர்ச்சி உலக அளவிலான முன்னேற்றத்தை அடையும். இது நம்ம நாட்டின் எதிர்காலத்தை மேலும் பிரகாசமாக்கும். இந்த புதிய சகாப்தம் நம்ம நாட்டின் அறிவியல் வளர்ச்சிக்கு ஒரு புதிய திசையை காட்டும். நம்ம விஞ்ஞானிகளின் உழைப்பும் திறமையும் நம்ம நாட்டின் பெருமையை உலகுக்கு காட்டும். இந்த புதிய விமானம் நம்ம நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான படியாக இருக்கும். இதோட மூலம் நம்ம நாட்டின் அறிவியல் வளர்ச்சி உலக அளவிலான முன்னேற்றத்தை அடையும். இந்த விமானம் ரொம்ப வீரியமானது. மணிக்கு 2000 கிலோமீட்டர் வேகத்திலே பறக்கும். துருக்கியோட F-16 விமானத்தை விட வேகமா போகும்னு சொல்லுங்க. FWD 200P நவீன ஆயுதங்களையும் சுமந்து போகும். இந்த விமானம் ஒரு அற்புதமான தொழில்நுட்ப சாதனமாகும். இதன் வடிவமைப்பு மற்றும் செயல்திறன் இரண்டும் மிகுந்த கவனத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளன. இதன் வேகம் மற்றும் சக்தி இதை வானில் புலியாக மாற்றுகின்றன. இதன் வலிமையான இயந்திரங்கள் அதிவேகத்தில் பறக்க உதவுகின்றன. இதன் நவீன ஆயுதங்கள் எதிரிகளை துல்லியமாக தாக்க உதவுகின்றன. இதன் வலிமையான கட்டமைப்பு இதை எந்த ஒரு சூழலிலும் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றது. இதன் நவீன தொழில்நுட்பம் இதை உலகின் மிகச்சிறந்த போர் விமானங்களில் ஒன்றாக மாற்றுகின்றது. இதன் வேகம், சக்தி மற்றும் துல்லியமான தாக்குதல் திறன் இதை வானில் புலியாக மாற்றுகின்றன. இதன் நவீன தொழில்நுட்பம் மற்றும் வலிமையான கட்டமைப்பு இதை எந்த ஒரு சூழலிலும் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றது. இதன் வேகம் மற்றும் சக்தி இதை உலகின் மிகச்சிறந்த போர் விமானங்களில் ஒன்றாக மாற்றுகின்றது. இதன் நவீன ஆயுதங்கள் எதிரிகளை துல்லியமாக தாக்க உதவுகின்றன. இதன் வலிமையான இயந்திரங்கள் அதிவேகத்தில் பறக்க உதவுகின்றன. இதன் வடிவமைப்பு மற்றும் செயல்திறன் இரண்டும் மிகுந்த கவனத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளன. இதன் நவீன தொழில்நுட்பம் இதை உலகின் மிகச்சிறந்த போர் விமானங்களில் ஒன்றாக மாற்றுகின்றது. இதன் வேகம் மற்றும் சக்தி இதை வானில் புலியாக மாற்றுகின்றன. இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவை இன்னும் பலமாக்குது. நம்ம எல்லைகளை நம்மால பாதுகாக்க முடியும். நம்ம மக்களை நம்மால காப்பாற்ற முடியும். இது உலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை. FWD 200P இந்தியாவோட பொருளாதாரத்தை மேம்படுத்தும். நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். நம்ம பொருட்களை அதிகமா வெளிநாடுகளுக்கு அனுப்பி விற்பனை செய்ய முடியும். இதனால் இந்தியா ஒரு வல்லரசாக மாறும். FWD 200P என்பது ஒரு மிகப்பெரிய திட்டம். இது இந்தியாவின் பொருளாதாரத்தை பல மடங்கு உயர்த்தும். இந்த திட்டத்தின் மூலம் தொழில்நுட்பம், உற்பத்தி மற்றும் சேவைகள் போன்ற பல துறைகளில் முன்னேற்றம் காணலாம். இதனால் இந்தியாவில் தொழில்கள் அதிகரிக்கும், மக்கள் வாழ்க்கை தரம் மேம்படும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் இந்திய பொருளாதாரத்தை உலகளவில் முன்னேற்றுவது. இதற்காக பல்வேறு துறைகளில் முதலீடுகள் செய்யப்படும். குறிப்பாக உற்பத்தி துறையில் அதிக கவனம் செலுத்தப்படும். இதனால் இந்தியாவில் உற்பத்தி திறன் அதிகரிக்கும்,
மேலும் நம்ம பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி விற்பனை செய்யும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி உலகளவில் இந்தியாவின் நிலையை உயர்த்தும். இதனால் இந்தியா ஒரு வல்லரசாக மாறும். இதன் மூலம் இந்திய மக்கள் நலனும் மேம்படும். மேலும் இந்தியாவின் சர்வதேச உறவுகள் வலுப்பெறும். FWD 200P திட்டம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான மைல்கல் ஆகும். இதன் மூலம் இந்தியா ஒரு முன்னேற்றமான நாடாக மாறும். இது இந்தியாவின் எதிர்காலத்தை மாற்றும். இந்தியா தொழில்நுட்பத்தில் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. விண்வெளி ஆராய்ச்சி, மருத்துவம், பாதுகாப்புன்னு எல்லாத்திலையும் நம்ம சாதனை படைச்சிட்டு இருக்கோம். சந்திரயான் 3 விண்வெளியில நம்மளோட வெற்றி கொடி. சமீபத்துல சந்திரயான் 3 விண்கலம் நிலவுல வெற்றிகரமா கால் பதிச்சிருச்சு. இது இந்தியாவோட அறிவியல் வலிமையை உலகத்துக்கே காட்டுது. இந்தியா ஒரு வல்லரசு. இந்தியா இனி ஒரு வளரும் நாடல்ல, நம்ம ஒரு வல்லரசு. உலக அரங்கத்துல நம்ம பங்கு இப்ப ரொம்ப முக்கியம். இளைஞர்களின் பங்கு, இந்தியாவோட எதிர்காலம் இளைஞர்களோட கையில தான் இருக்கு. அவங்களோட அறிவு, திறமை, உழைப்பு தான் நம்ம நாட்டை மேலும் வளர்ச்சி பாதையில கொண்டு போகும். முடிவு ஒளிமயமான எதிர்காலம். FWD 200P இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். இந்தியா இன்னும் நிறைய சாதனைகளை படைக்கும். நம்ம எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. வணக்கம் நண்பர்களே. இந்தியாவின் எதிர்காலத்தை பார்க்கும்போது நாம் இன்னும் பெரிய சாதனைகளை நிகழ்த்த தயாராக இருக்கிறோம். விண்வெளி ஆய்வுகளில் இருந்து தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் வரை எதிர்காலம் நமக்கு ஏராளமான வாய்ப்புகளை தருகிறது. உலகளவில் வல்லரசாக மாற்றுவதற்கான பல திட்டங்களை நமது அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் என்ற பிரச்சாரமும் டிஜிட்டல் இந்தியா திட்டமும் நமது உற்பத்தி மற்றும் டிஜிட்டல் துறைகளில் புரட்சியை ஏற்படுத்த உள்ளன. மேலும் பசுமை எரிசக்தி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு இந்தியாவின் அர்ப்பணிப்பு அனைவருக்கும் ஒரு சிறந்த தூய்மையான எதிர்காலத்தை உறுதியளிக்கிறது. இந்தியாவின் இளைஞர்கள் தங்களின் அளவற்ற ஆற்றல் மற்றும் புதுமையான சிந்தனையுடன் இந்த மாற்றத்தின் முன்னணியில் உள்ளனர். சரியான ஆதரவு மற்றும் வாய்ப்புகளுடன் அவர்கள் நாட்டை செழிப்பு மற்றும் உலகளாவிய செல்வாக்கின் புதிய சகாப்தத்திற்கு அழைத்துச் செல்ல தயாராக உள்ளனர். எனவே எதிர்காலத்தை தழுவும்போது இது வெறும் ஆரம்பம் என்பதை நினைவில் கொள்வோம். முன்னால் உள்ள பயணம் வாக்குறுதிகளாலும் சாத்தியக்கூறுகளாலும் நிரம்பியுள்ளது. ஒன்றாக நாம் சிறப்பை அடைய முடியும். இந்தியாவின் புதிய சாதனைகள் மற்றும் எதிர்கால திட்டங்களை தொடர்ந்து ஆராய்வோம். புதிய சகாப்தத்தின் விடியலை ஒன்றாக காண்போம். நிச்சயமாக எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது. இது வெறும் ஆரம்பம் மட்டுமே. இந்தியா இன்னும் குறிப்பிடத்தக்க மைல்கற்களை எட்டும் பாதையில் உள்ளது. நமது எதிர்காலம் மிகவும் ஒளிமயமானது. வணக்கம் நண்பர்களே. இந்தியாவின் எதிர்கால திட்டங்களை ஆராயும்போது தொழில்நுட்ப முன்னேற்றங்களில் இந்தியா எடுத்து வைக்கும் அசுர வளர்ச்சியை கவனிக்காமல் இருக்க முடியாது. விண்வெளி ஆராய்ச்சி முதல் செயற்கை நுண்ணறிவு என அனைத்து துறைகளிலும் இந்தியா மிக வேகமாக தொழில்நுட்ப சக்தியாக உருவெடுத்து வருகிறது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ இந்தியாவை உலக விண்வெளி வரைபடத்தில் நிலைநிறுத்தியது மட்டுமின்றி புதிய தலைமுறை விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு ஊக்கமளித்துள்ளது. சந்திரயான், மங்கள்யான் போன்ற திட்டங்களின் மூலம் இந்தியா தனது விண்வெளி ஆய்வு திறன்களை உலகுக்கு எடுத்துக்காட்டி நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு துறையில் இந்தியாவின் புது நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்து வருகின்றனர். சுகாதாரம், விவசாயம், நிதி போன்ற துறைகளில் செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்தும் புரட்சிகள் திறமையான மற்றும் நிலையான தீர்வுகளை வழங்குகின்றன. இந்த துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு இந்தியா அளிக்கும் முக்கியத்துவம் தொழில்நுட்பமும் மனித புத்திசாலித்தனமும் கைகோர்த்துச் செல்லும் எதிர்காலத்திற்கான வழியை அமைக்கிறது. மேலும் இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பத் துறை உலக அளவில் முன்னணியில் உள்ளது. உலகெங்கிலும் உள்ள வணிகங்களுக்கு அதிநவீன தீர்வுகளையும் சேவைகளையும் வழங்கி வருகிறது. நாட்டின் திறமையான பொறியாளர்கள் மற்றும் டெவலப்பர்களின் குழு பல்வேறு துறைகளின் டிஜிட்டல் மாற்றத்தை இயக்கி வருகிறது. இது உலகளாவிய தொழில்நுட்பத் துறையில் இந்தியாவின் முக்கிய பங்கை வலுப்படுத்துகிறது. இந்தியாவின் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் நாட்டின் வளர்ச்சியை மட்டுமின்றி உலகளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றன. இந்திய கண்டுபிடிப்புகள் உலக சந்தைகளை சென்றடையும் போது அவை அனைவருக்கும் ஒரு
பிரகாசமான இணைக்கப்பட்ட எதிர்காலத்தை உறுதியளிக்கின்றன. ஒன்றாக இந்த தொழில்நுட்ப சகாப்தத்தை தழுவுவோம். அது கொண்டுவரும் முடிவற்ற சாத்தியங்களை எதிர்நோக்குவோம். இந்தியாவின் தொழில்நுட்ப பயணம் இப்போதுதான் தொடங்கியுள்ளது. இனிமேல்தான் சிறப்பம்சங்கள். இந்தியா உலகளாவிய தொழில்நுட்ப தலைவராகும் பாதையையும் உலக அரங்கில் அதன் தாக்கத்தையும் தொடர்ந்து ஆராய்வோம். எதிர்காலம் நிச்சயமாக பிரகாசமாக உள்ளது. இது வெறும் ஆரம்பம்தான்.